ஒரு நாள் எருசலேமில் இருந்த மகா சபையின் முன் அனைவரின் கண்களும் பதறி நோக்கிக் கொண்டிருந்த அந்த இடத்தில் ஸ்தேபான் தனியாக நின்றார். அவன் மீது பல பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தாலும் அவன் முகத்தில் பயத்தின் சாயலும் இல்லை. மாறாக பரிசுத்த ஆவியின் நிறைவு அவன் முழு உருவத்தையும் சூழ்ந்திருந்தது. வேதாகமம் சொல்வது போல் அவனுடைய முகம் தேவதூதனின் முகம் போல் பிரகாசித்தது. அது மனித தைரியமல்ல, தேவனுடைய சமாதானத்தின் வெளிப்பாடு. அந்த அமைதியின் நடுவில் ஸ்தேபான் பேசத் தொடங்கினான். அவன் தன்னை பாதுகாக்கவோ தப்பிக்கவோ முயற்சிக்கவில்லை. பதிலாக ஆபிரகாமிலிருந்து மோசே வரை தேவன் தன் ஜனங்களை எவ்வாறு விசுவாசத்தோடும் கருணையோடும் நடத்தினார் என்பதை நினைவூட்டினான். தேவன் கல்லால் கட்டப்பட்ட ஆலயங்களில் மட்டுமே அடங்குபவர் அல்ல, பயணம் செய்யும் ஜனங்களோடும் வேதனையில் உள்ளவர்களோடும் எல்லா இடங்களிலும் தம்முடைய ஜனங்களோடு இருப்பவர் என்பதை அவன் தைரியமாக அறிவித்தான். பின்னர் சத்தியத்தின் கனத்துடன், நீங்கள் எப்போதும் பரிசுத்த ஆவிக்கு எதிராக நிற்பவர்கள் என்று வெளிப்படையாகச் சொன்னபோது அந்த வார்த்தைகள் சபையினரின் மனச்சாட்சியை துளைத்தது. ஆனால் மனந்திரும்புதலுக்கு பதிலாக அவர்களின் இதயங்கள் கோபத்தால் நிரம்பின. அந்த கொந்தளிப்பான சூழலின் நடுவிலும் ஸ்தேபான் தன் கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தினான். பரிசுத்த ஆவியால் நிறைந்த அவன் வானம் திறக்கப்பட்டதையும் தேவனுடைய வலப்பக்கத்தில் மகிமையுடன் இயேசு நிற்கிறதையும் கண்டான். பூமியில் மனிதர்களின் கோபம் கொந்தளித்துக் கொண்டிருந்த போதும் வானத்தில் தேவனுடைய மகிமை அவனை வரவேற்றது. அவனை நகரத்திற்கு வெளியே இழுத்துச் சென்று கற்களால் அடித்த போதும் அவன் வாயிலிருந்து சாபம் அல்ல, ஜெபமே வெளிவந்தது. வலியும் வேதனையும் சூழ்ந்த அந்த இறுதி நிமிடங்களில் கூட, கர்த்தாவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னை தேவனிடம் ஒப்படைத்தான். அதோடு மட்டுமல்ல, இந்த பாவத்தை அவர்களுக்கு கணக்கில் வைக்காதீர் என்று தன்னை கொன்றவர்களுக்காக மன்னிப்பை வேண்டினான். இது இயேசுவின் சிலுவை வார்த்தைகளின் பிரதிபலிப்பாக இருந்தது. அந்த இடத்தில் சவுல் என்ற இளைஞன் இந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் இதயத்தில் அறியாமலேயே ஒரு விதை விதைக்கப்பட்டது. ஸ்தேபான் அன்றே உயிரை இழந்தாலும் அவன் விசுவாசமும் மன்னிப்பும் சத்தியத்திற்காக உயிர் கொடுக்கும் சாட்சியாக தலைமுறைகள் கடந்தும் இன்று வரை பேசிக்கொண்டே இருக்கிறது.